ஹலோ கைஸ், வெல்கம் அகைன் டு எஸ்பிடி அன்பாக்சிங் அண்ட் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு நான் வந்து ஒரு கேரியர் மோட் சூஸ் பண்ணல. இதுக்கு நான் சூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மோடில் போயிட்டு சேலம் டு பெங்களூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னைங்க இது ஸ்டாப் இருக்காது, ஆனால் இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ அதான் சென்னை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க சீக்கிரமாக போகலாம். உங்களுக்கு வந்து இதுலேயே மல்டிப்ளேயர் மோடும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நானும் என் ஃப்ரெண்டும் மல்டிப்ளேயர் போட்டு ரேஸில் யார் ஜெயிக்கிறோன்னு பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ன்ட்டு. ஸோ வந்து இப்போ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேன். நான் சேலத்தில் இருக்கேன். சேலம் டு சென்னை இன்னும் இதில் 5 minutes போல் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். சொல்ல ஹாரன்லாம் பழைய ஹாரன் தான். இது ஆம்னி பஸ் இது மாதிரி இருக்கு. ஸோ தான் இன்டீரியர். ஸோ நீங்கள் வந்து இந்த கேமில் வந்து சென்னை சென்ட்ரல் இந்த மாதிரி சென்னையில் இருக்க ஏதாச்சும் பிளேஸ் போயிருக்கீங்கன்னா எஸ் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பஸ்லாம் பார்க்க வந்து தமிழ்நாடு நார்மல் பஸ் மாதிரி இல்லை. பரவாயில்ல, என்னமோ ஒரு அளவுக்கு இருந்தாவது பரவாயில்ல. அட்லீஸ்ட் நம்ம ஊர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஸ்ஸு என்னமோ இந்த கர்நாடகா பஸ்ஸு தெலுங்கானா பஸ் மாதிரி தான் இருக்குது. ஐயோ, நானே ராங் ரூட்டில் போயிட்டேன். இல்லைன்னு எப்படி திரும்ப போகணும்னு தெரியல. பார்த்துக்கணும். சரி, வழி இருக்குன்னு நினைக்கிறேன். காய்ஸ் போயிடுச்சு. தப்பு பலவே இருந்தது கைஸ். ஸோ இப்போ வந்து பிரேக் அப்புறமா நம்மளுக்கு சென்னை ரூட் தெரிஞ்சு நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம். ஜஸ்ட் 2 minutesல வந்து சேலம் டு சென்னை. எஸ் வி ஆர் இன் சென்னை நவ். ஸோ வந்து இது ஒரு பெரிய ரவுண்டான இருக்குது. ஃப்ளாட் 130 போகிறோம். ஒரே டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதான் நம்ம இந்திரா காந்தி ஸ்டேஷன் நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. இந்திரா காந்தி ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ இட். இந்திரா காந்தி ஸ்டேஷன் மட்டும் இருக்குது கைஸ். ஓ, ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் அங்கே இருக்குது.
ஸ்டேர்ஸ் நேராக போகணும். மாதிரியே போகணும். தெரிஞ்ச வரைக்கும் இதில் மெரினா பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன். ரவுண்டானதான் நம்ம வந்து ரூட் மாதிரி இருக்கும். கரெக்டாக தெரியல எப்படி போகணும். என்ன தெரிஞ்சு மேலே இருக்குது மேலே வாங்க இதிலே ட்ரை பண்ணலாம். தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே ஏறினா நம்ம போகலாம். நேராக போகலாம் சென்ட்ரல். நான் நினைக்கிறேன் பார்க்கலாம். நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி காட்டுறது. ஆமாம், நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். அண்ட் வி ஆர் ஃபைனலி நவ் அட் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். ஸோ ஹேவ் அ குயிக் லுக். நம்ம சென்னை சென்ட்ரலு. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். தெரிஞ்சது உள்ளெல்லாம் போகிற மாதிரி அனிமேஷனில். எஸ், உள்ளே போக முடியாது. இதோ இதுக்கு மேலே போக முடியாது. நம்ம போகலாம். இது பஸ் ஸ்டாப் பக்கத்தில். பார்க்க நல்லா இருக்கு அனிமேஷன். ஸோ அடுத்த நம்ம எங்கே போகிறோன்னா வேறு என்ன இடம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சென்ட்ரலில் இருக்கோம். இன் பப்ளிக் ஸ்கூல். எத்தனை சென்னை பப்ளிக் ஸ்கூல்? இங்கே எத்தனை இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது? என்ன கைஸ் பீச்சே இல்லை. இல்லை பீச்சில் கைஸ் பீச்சில் ஸோ ஆனால் இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். கரெக்டாக போகிறனாலே தெரியல.
இது வந்து அண்ணா ஸ்கொயர் இதுன்னு நினைக்கிறேன் guys. கரெக்டாக தெரில, அண்ணா ஸ்கொயர்னு தெரில, ஐம் நாட் ஷூர். பீச்சா இது? இங்கே பீச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பீச்சா, ஆமாம் பீச் வந்துட்டோம் நினைக்கிறேன். இது ஆமாம் கைஸ், இது இந்த மெரினா பீச்னு நினைக்கிறேன். பாருங்க சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கு. ஸோ ஹேவ் குக் இது இல்லாமல் இந்த என்ன அனிமேஷன் தான் கைஸ் நல்லாவே போட்லாம் இருக்குது. போட் மேலே போயிட்டு ஒரு டான்ஸ் போடலாம். வாங்க அப்படியே அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பீடில் போகிறது தான் இன்னும் பெஸ்ட். அப்போ 52 ஃபுல்லாக பீச் தான் நினைக்கிறேன். பீச் இங்கேருந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். நேரம் ரோடு போகும். ரோடு திரும்ப வந்து நம்ம அங்கே போகணும். திரும்ப ரவுண்டானா போகணும். ஸோ வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.